அதாவது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, நாம மன்னிப்பு தேடிய பிறகும் நம்முடைய மனம் ஒத்துக்கிறல, அதனால நோன்பின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானா என்றுதான் இந்த கேள்வி கேட்கிறாங்க. நோன்பு மட்டும் கிடையாது, நாம எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் அந்த வணக்கத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை கண்டிப்பாக மன்னிப்பான் என்பதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், அபூதர் என்ற ஒரு சஹாபி, அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த வ அத்பி ஸய்யாத்தல் ஹஸனத தம்ஹுஹா, நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள், ஒரு தீமையை செய்து விட்டால் உடனே ஒரு நன்மையை செய்யி, அது அந்த தீமையை அழித்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப நாம என்ன விளங்குகிறோம்? ஒரு தீமையை நாம செய்து விட்ட பிறகு உடனே அது போன்ற ஒரு நன்மைகளை நாம வாழ்க்கையில செய்யும் போது அல்லாஹ் அதை அந்த தீமைக்கு பகரமாக இந்த நன்மையை ஆக்கி விடுகிறான். அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இல்லையா? அப்ப உலகத்துல நம்ம எந்த ஒரு பாவம் செய்தாலும் முடிந்த அளவுக்கு விலகி இருக்கணும். மீறி நம்மை அறியாமலோ அறிந்தோ செய்யும் போது அதற்கு நன்மைகளை நாம செய்தால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.